டெஸ்ட்ல நீ தேர்ச்சி ஆகணும். என்ன டெஸ்டா? எனக்கு மறுபடியும் ஒரு பார்ட்னர் கிடைச்சிட்டான். என்ன மாதிரியான டெஸ்ட்? இதா இருந்தாலும் ஓபனா சொல்லு. அது ரொம்ப சுலபம் தான். நீ மட்டும் என்ன புடிச்சிட்டா நான் உன்னோட அணியில சேர்ந்துருவேன். என்ன பிடிக்க எந்த முயற்சியும் செய்யலாம். எனக்கு ஓகே தான், ரெடி. ரெண்டுல ஒண்ணு பாத்துடலாம் வா. சரி, நீ ரொம்ப தைரியமா பேசுற. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கூட உன்னால என்ன பிடிக்கவே முடியல. கொஞ்சம் பொறுமையா இரு. என்ன தம்பி, தலையில பல்ப் எரியுதா? இப்படிதான் அவசரப்படக்கூடாது. பாய போடு. இன்னும் கொஞ்ச நேரத்துல உன்னை எப்படி நான் பிடிக்கிறேன்னு மட்டும் பாரு. இப்ப நான் சொல்றபடி செய்யவன் காடிமோ. இது என்னது? இது ரெட் ஹோ மெக்காடிமோவோட பயிற்சி இடம். எப்படி இருக்கு? பயிற்சி இடம். ஓகே எவன், தயாராயிர. விளையாட்ட ஆரம்பி. அதிரடி தாக்குதல் ஆரம்பமாகட்டும். அருமையா பண்ண, அற்புதம். Rapid movement, acceleration. எதையும் விட்டு வைக்க கூடாது. அவங்கள உடனே அழிச்சிடு. நெருப்பு தாக்குதல். உண்மையிலேயே அசத்திட்ட ஏவன். கொஞ்சம் மெதுவா போ. சொன்னா கேளு. நான் தான் உன்கிட்ட அப்பவே சொன்னேனே, நீ இதுக்கெல்லாம் சரிப்பட்டு வரமாட்டேன்னு. உன் அணியில என்னால சேர முடியாது. வந்த வழியா போயிடு. முடியாது, என்னால விட்டு கொடுக்க முடியாது. முன் வச்ச கலனை எப்பவுமே பின் வைக்க மாட்டேன். பாரு உன்ன. அசந்து ஓடிடுவான்னு நினைச்ச ஓட மாட்டேங்கிற. ரொம்ப தைரியசாலியா தான் இருக்கான். என்ன தொடத்த கூடாதுன்னு சொன்னா இல்லையா? ஏன் கூடாது? உன்னை பிடிக்கணுங்கிறது தானே நமக்குள்ள இருக்கிற டீலே. பார்க்கலாம். Tune Network Hamilton.blogspot.im மாட்டிக்கிட்டியா? பாத்தியா, நான் உன்னை பிடிச்சிட்டேன். பரவாயில்ல, கிட்ட நெருக்கிட்டேன். கொஞ்ச நேரத்துல நானே நடிக்கிட்டேன். ஒத்துக்கிறேன்.
கை கட்டி கூட பிடிக்க முடியாம போச்சு. இதுக்கு மேல அவனை விடுறதா இல்ல நானு. சரி, ஒரு விஷயம் சொல்லு. உன்ன மாதிரி ஒரு இடத்துல எதுக்காக மெக்காடி மாவை தேடுறீங்க? எதுக்காக அதை கைப்பற்றணும்னு நீ இவ்வளவு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்க? எவனை மீட் ஆகணும்னு ஏன் இப்படி அடம் பிடிச்சுக்கிட்டு இருக்க? ஆ, 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 அது ஏன்னா என்ன முதல் முறையா ஹெவனை பார்த்தப்போ அவன் ரொம்ப கியூட்டா இருந்தான். நான் பார்த்த அந்த காட்சி என்னாலே நம்ப முடியல. அவன் கூட நான் ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கணும்னு நினைச்சேன். என் கிளாஸ்மேட்ஸுக்குலாம் அவனை காட்டணும்னு நினைச்சேன். எவனுக்கு அதுல கொஞ்சம் கூட விருப்பமே இல்ல. அவன் அப்படி சொல்லி கூட நான் அவனை மதிக்காம அவனை கூட்டிட்டு போயிட்டேன். அப்பதான் ரெட்டோ கூட எனக்கு சண்டை ஏற்பட்டுச்சு. எதுக்கும் நான் அப்ப கொஞ்சம் ஜாக்கிரதையா செயல்பட்டிருக்கணும். அவனோட காணாம போன தம்பியை கண்டுபிடிச்சு கொடுக்கறேன்னு வாக்கு கொடுத்திருக்கேன். நான் கொடுத்த வாக்கு கண்டிப்பா காப்பாத்துவேன். அவன் தம்பியை நான் கண்டுபிடிச்சு கொடுப்பேன். அது சரி, கண்டிப்பா அத நீ செய்யலாம். இல்லன்னா வார்த்தைக்கு மரியாதையே இல்ல. ரொம்ப சரியா சொன்ன. அப்படின்னா நீ எனக்கு உதவி பண்ணுவியா? உதவியா? அது முடியாது. நமக்குள்ள ஏற்பட்ட ஒப்பந்தம் இன்னும் முடியல. கல்ல தூக்கி போட்டு தானே என்ன பிடிச்சு, ஆனா உன்னால என்ன பிடிக்க முடியலையே. இனிமே நான் உன்னை விட மாட்டேன். என்கிட்ட இருந்து நீ தப்பிக்க முடியாது. ஏன்னா உன் பின்னாடி பாரு, ஒரு பள்ளத்தாக்கு இருக்கு. ஆஹா, வசமா சுத்திட்டேனே, என்ன பண்றது? என்னாச்சு? ஆ, கீழே விழுந்துட்டானா? என்ன பண்றது? எங்க? நான் உன்னை பிடிச்சிட்டேன். இனிமே நீ எனக்கு ஃப்ரெண்டா இருந்துதாகணும். ஒத்துக்கிற, நீ என்ன பிடிச்சிட்ட. நீ கீழே விழுந்துட்டேன்னு நினைச்ச, நீ பதுங்கி என்ன பிடிச்சிட்ட. அது எனக்கு தெரியல. ஆனா பிடிப்பேன்னு சொன்னா கண்டிப்பா பிடிச்சிருவேன். ஆமா, நீ சொன்ன வார்த்தைய காப்பாத்திட்ட. இனிமே நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்துதான் போராட போறோம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த தடவை சண்டையில நான் எப்படியாவது அந்த ரயனை தோக்கடிச்சே ஆகணும். அப்பதான் ஹெவனை மறுபடியும் கூட்டிட்டு வர முடியும். என்ன அப்படின்னா நான் உனக்கு ரெண்டாவதா? என்ன சொன்ன? நீ என் கூட நண்பனா இருக்கிறதுக்கு நீ டேமிங் பண்ணியே ஆகணும். டேமிங்கா? என்ன விளையாடுறியா? டேமிங்னா என்னன்னு தெரியாம தான் என்ன பிடிக்க வந்தியா? ஓ, டேமிங்கா தெரியும். நல்ல வேளை இசபெல் எனக்கு டேமிங்க பத்தி சொல்லி கொடுத்திருக்கா. அப்படின்னா சரி பண்ணு. நான் சொன்னபடி செய்றியா? சரியா? தயாரா? முதல்ல மெக்காட உனக்கு நேரா புடிச்சுக்க. அப்புறம் டேமிங் ஆனன்னு நீ சொல்லணும். இங்க சொல்லு. ஓகே ஓகே, புரிஞ்சது. டேமிங் ஆன். இப்போ நம்மளோட இலக்கு ரெட் ஓ. ஆமா அதுதான். ஆனா ஹெவன் வந்த இடம் ப்ளூ லேண்ட், அதாவது இசபெல் மாதிரியே. அதுவும் சரி, நானும் தான் எர்த்லிங்கோட தொடர்பு இருக்கா இல்லையான்னு தான் கேட்டேன். நல்ல கேள்விதான். ஓகே, இப்ப போய் அந்த ரயனுக்கு பதிலடி கொடுப்போம் வாங்க. ரயன் எங்க இருக்கான்னு இப்போ உனக்கு தெரியுமா? ஆமா, அவன் எங்க இருக்கான்? என்னது தெரியாதா? அவன் எங்க இருக்கான்னு எனக்கு தெரியும். நான் சொல்றேன். networkhamilton.blogspot.in. அம்மா, நீ எப்படி இங்க வந்த? இப்ப இது முக்கியம் இல்ல ஜேசன். இன்னொரு விஷயம், அவன் கூட சண்டை போட இது உனக்கு தேவைப்படும். அம்மா, இது என்னது? இதுவும் ஒரு மெக்காடிமோ தான். காண இருக்கு மெக்காடிமோ கீஸ். அப்படியா? ரொம்ப நன்றி. என்னது, ஜேசன் இன்னும் வீட்டுக்கு வரலையா? ஆமா, வரல. காலையில சீக்கிரமா கிளம்பிட்டான். ஏதோ ஒரு மலைக்கு போறதா சொன்னான். நீங்க எல்லாரும் சேர்ந்து போயிருப்பீங்கன்னு தான் நான் நினைச்சேன். நாங்க எங்கேயும் போல. அவன் எங்க போறான்னு கூட எங்க கிட்ட எதுவுமே சொல்லல. மலை ஏற போறானா? நம்ம கிட்ட சொல்லாமலே போயிட்டான் பாத்தியா? ஏன் இப்படி பண்ண அவன்? அவன் நம்ம கிட்ட இருந்து ஏதோ ஒரு விஷயத்த மறைக்கிறான். நாமளும் அங்க போலாம். வாங்க போலாம்.
எவன், நான் மெக்காடிமோஸ சேகரிக்கிறேன். அப்பதான் என்னால திரும்ப ரெட் ஹோவ கட்ட முடியும். அதுதான் நம்ம லட்சியம். கூடிய சீக்கிரமே உன்னோட சகோதரன் டெனாண்டோஸ கண்டுபிடிச்சிருவேன். ஆனா அதுக்கு எனக்கு உன்னோட உதவி தேவைப்படுது. நானும் நீயும் ஒண்ணு சேர்ந்துட்டா நம்மள யாராலையும் தோக்கடிக்க முடியாது. நீ ஜெசனை பத்தி யோசிக்கிறியா? ரெட் ஹோவ திரும்ப கட்டிட்டோம்னா ஹர்த்ல என்ன திரும்ப அதோட எப்பவும் சேர்க்க முடியாது. அட இசபெல்லா, சொல்ல என்ன விஷயம்? ஏய் ராயன், ஜேசன் உன்னை பார்க்கணும்னு சொன்னான். அவன் உனக்காக மாக்கோ பிரிட்ஜுக்கு கீழே காத்துக்கிட்டு இருக்கான். எனக்காக காத்துட்டு இருக்கானா? ஜேசன் மறுபடியும் போட்டி போட்டுதான் வந்திருக்கான்னு நினைக்கிறேன். ஜேசன்? ஆமா, அவனேதான். இல்ல, நான் ரெட் ஹோவ் மெக்காடிமோ. நீங்க தான் முடிவு பண்ணணும். இசபெல், ஜேசனுக்காக நானும் காத்துட்டு இருக்கேன்னு சொல்ல. சரி, ஒரு விஷயம் சொல்லு. ரெய்னை உன்னால தோக்கடிக்க முடியும் நீ நினைக்கிறியா? நாம இன்னும் நெருக்கமா இல்ல. அப்புறம் எப்படி ரெய்னை உன்னால தோக்கடிக்க முடியும் நீ நம்புற? அவசரப்பட்டு தப்பான முடிவு எடுக்காத. கொஞ்சம் அமைதியா யோசிச்சு பார்த்து உன்னோட முழு சக்தியை உபயோகப்படுத்து. முன் வச்ச கால பின் வைக்க கூடாது. Tune Network Hamilton.blogspot.im. ஜேசன் எதுக்காக மலைப்பகுதிக்கு தனியா போயிருக்கான்? ஆ? ஆ? ஜேசன் இப்ப அவன் எங்க போறான்? ஏன் இப்ப நீ பஸ் நிறுத்துற? நான் இப்பதான் ஜேசனை பார்த்தேன். நம்ம இறங்கணும். நீ நல்லா பாத்தியா? அவன் தானா? ஆமா, அவன் அந்த டேம நோக்கி ஓடி போனான். பார்த்து ஜாக்கிரதையா போங்க. போட்டி போடலான்னு முடிவு பண்ணிட்டல, பரவாயில்ல, பாக்கலாம். என்ன பார்த்தா உனக்கு குழந்தை மாதிரி இருக்கா என்ன? நான் எல்லாத்துக்குமே துணிஞ்சுதான் இப்ப மோத வந்திருக்கேன் ராயன். அப்படியா? அதையும் பார்க்கலாம். எனக்கு இருக்கிற அனுபவத்துல உனக்கு பாதி கூட கிடையாது. அப்படி இருந்தும் நீ என்ன ஜெயிப்பியா? யாரு ஜெயிக்க போற தோக்க போறன்னு கூடி சீக்கிரம் உனக்கே தெரிஞ்சிடும். என்னோட எவன் எனக்கு திரும்ப கிடைச்சாவுன்னு அவ்வளவுதான். சரிடா, மெக்கா. இப்போ நீ என் நானுதான். கிளம்புறங்க பீனிக்ஸ். மெக்காடிமோ, கோ! உங்களை விட்டு வைக்க கூடாது. மெக்காடிமோ, கோ! ஜேசன் இங்க இருக்கிறத சொன்ன, இங்கே இல்லையே. நல்லா தெரியுமா? நீ அவனதான் பாத்தியா? ஆமா, நான் அவனை பார்த்தேன். அவன் இந்த வழியா தான் வந்தான். அதுக்குள்ள எங்க போயிட்டான்? ஓ, அப்ப இதான் உன்னுடைய புது நண்பனா? ஆமா, அப்படிதான். இவனோட பெரிய பீனிக்ஸ். எந்த பையனோட துணிச்சலை பார்த்துதான் நான் ஒத்துக்கிட்டேன். இவனுக்கு நான் வாக்கு கொடுத்திருக்கேன். பீனிக்ஸா? உன்கிட்ட இருக்கிற மெக்கானிமை கூட உன்னால மோத முடியுமா? ஹெவன், உன்னை திரும்ப மீட் எடுக்கணும் தான் இப்படி பண்றான். நல்லா தான் இருக்கு. விளையாட்டு ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும்னு நினைக்கிறேன்.
அந்த மெக்கானிமோவையும் என் சொந்தம் ஆக்கி கட்டுறேன் பாரு. ஓ அப்படியா? அதையும் நீ எப்படி பண்றேன்னு நானும் பாக்குறேன். இந்த தடவை நான் உன்னை ஜெயிச்சு காட்டுறேன் பாரு. அதையும் பாத்துடலாம். உனக்கு அந்த அளவுக்கு தைரியம் இருக்குன்னா நீ என்ன பண்ண போறது பாக்குறேன். நீ ரொம்ப அவசரப்படுற தம்பி. ஆரம்பிக்கலாம் வா. டைமண்ட் ஃப்ளேம் நெருப்பு டிராகன். உண்மையான யுத்தம் எப்படி இருக்குன்னு நீ இப்ப பார்க்க போற. நெருப்பு தாக்குதலை உடனே நடத்து. பலவீனமா இருக்கா. இப்ப பாரு. அம்மா என்ன சொன்ன? வேகமான நெருப்ப கக்கி தாக்கு. இவன் என்ன பண்றான்? இது ரொம்ப ஆபத்தாச்சே. தாக்குதல இருந்து தப்பிக்க முயற்சி பண்ணு சீக்கிரம். இது எப்படி இருக்கு? அச்சச்சோ, என் ஃபீனிக்ஸ் அவன் உன்னை ஃபாலோ பண்றான். சக்தி அதிரடியான நெருப்பு தாக்குதலை உடனே நடத்து. அவனை இப்படி தூக்கி எரிஞ்சு நான் ஜெயிக்கணும்னு விரும்பல. networkhamilton.blogspot.in வா போலாம், எல்லாம் முடிஞ்சிருச்சு. தப்பா நினைச்சிட்ட ஜெய்சன், நீ தப்பா எடை போட்டுட்ட. அதுக்கு வாய்ப்பே இல்ல. என்ன விளையாடுறீங்களா? இவ்வளவு பெரிய பள்ளத்துல விழுந்தவன் திரும்ப எப்படி உயிரோட வரான்? என்ன வியப்பா இருக்கா? ஆனா நான் அப்படிப்பட்டவன் தான். ஏய், ஆரம்பிச்ச சண்டைக்கு முடிவுக்கு வரலப்பா. சரி, மறுபடியும் ஆரம்பிப்போம். பாத்துருவோம். ஃபைனல் எபிலிட்டி. உன்கிட்ட இருக்கிற ஒட்டுமொத்த நெருப்பையும் வச்சு தாக்கு. என்ன இது? அவன் என்ன தோக்கடிச்சிட்டான். எப்படி நடந்துச்சு? ஏய், நான் ஜெயிச்சிட்டேன். ஐயா, நான் சாதிச்சிட்டேன். இவன மாதிரி ஒருத்தன் கிட்ட என்னால எப்படி தோக்க முடியும்? இதுக்கப்புறம் ஹெவன் எனக்கு சொந்தம். சரி, நீ போ. ஏய் ஹெவன், வா போலாம். இப்பதான் சந்தோஷமா இருக்கு. சரி, அதை விடு, நாம போலாம். சரி. அன்னைக்கு நான் உன்கிட்ட என் ஹெவனை மீட்டு கொண்டு போவேன்னு சொன்னேன்ல. ஆமா, ஆனா இந்த விளையாட்டு ரொம்ப ஆபத்தா இருக்கு. போட்டின்னு வந்துட்டா எதிரி யாருன்னு கூட பார்க்க கூடாது. இருந்தாலும் ஃபீனிக்ஸ், உன்னாலதான் நாங்க ஒன்னா இணைச்சிருக்கோம். ஃபீனிக்ஸோட உன்னோட நட்பு தான் நம்மள இணைச்சு வச்சிருக்கு. அப்படிலாம் எதுவும் இல்ல. உன்னை கண்டுபிடிச்ச தீர்வு நாம உறுதியா இருந்தோம். ஜேசன், நீ ரொம்ப ஸ்ட்ராங்கானவன். நன்றி ஹெவன். நிஜமா நீ ஒரு ட்ரூ மெக்கானிமோ ட்ரெய்னர். ஆமா, இந்த விஷயத்தை நான் ஒத்துக்கிறேன். ரயன், நீ தப்பான ஆள் இல்ல. ஜேசனுக்கு அது நல்லா தெரியும். நம்ம எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து செயல்பட்டா என்ன? நான் தான் சொன்னேன்ல, இதுதான் நம்மளோட விதை. ஹர்த்லனோட அணில என்னால சேர முடியாது. ராயன்,
எனக்கு உங்களோட சேர்ந்து வேலை செய்யணும்னு ஆசையா தான் இருக்கு. சரி இருக்கட்டும், அடுத்த தடவை சந்திக்கும் போது எதிரியா தான் சந்திப்போம். போயிட்டு வரேன். திரும்ப உன்னை பார்த்தது சந்தோஷம். நான் வேணும்னே பண்ணல. Tune Network நான் வேணும்னே பண்ணல. Hamilton.blogspot.in. என்ன மன்னிச்சிடுங்க. அந்த உயிருள்ள காரை கண்டுபிடிக்கிறதுல நான் கொஞ்சம் பிஸியா இருந்துட்டேன். அதனாலதான் இப்படி எல்லாம் நடந்துருச்சு. உங்களை ஏமாத்தணும்னு நான் ஒண்ணும் அப்படி பண்ணல. கதை விடுறியா? ஆ? இல்ல, அது வந்து நான் என்ன நினைச்சேன்னா, ஏதாவது ஒரு விஷயத்த சொல்லி உங்களுடைய கவனத்தை திசை திருப்பலான்னு பார்த்தேன். ஐ மீன், அதுக்கு தான் இன்னைக்கு ராத்திரி நான் உங்களை அனுப்பி வச்சேன். அப்படின்னா ஒரு நிமிஷம், இது மாதிரி கோவமாகாத, நான் சொல்றதை கேளு. முதல்ல நீ எதுக்காக அந்த இடத்துக்கு போனன்னு எங்க கிட்ட சொல்லு. இல்லப்பா, அது வந்து நானு அது வந்து நாங்க உங்க வீட்டுக்கு போனோம். உங்க அம்மா தான் எல்லா விஷயத்தையும் சொன்னாங்க. அப்படியா? அது நான் ஒரு ஹைக்கிங் போயிருந்தேனா. ஹைக்கா? தனியாவா? சரி, அதுக்கப்புறம் பிரிட்ஜ் கிட்ட என்ன பண்ணிட்டு இருந்த? பிரிட்ஜ் கிட்டயா? ஒழுங்கா சொல்லிடு. நான் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்துடுறேன். பாய் பா. கண்டிப்பா அவன் ஏதோ ஒரு விஷயத்தை நம்ம கிட்ட இருந்து மறைக்கிறான். போயிட்டு போறான், விட்டுருங்க. என்ன பண்றது? உண்மைதான், அவன் ஏதோ பண்றான். ஆனா இசபெல் எங்க? உனக்காவது ஏதாவது தெரியுமா? அவளும் போயிட்டாளா? அதுக்குள்ள அவ எங்க போயிட்டா?